தண்டலை மெல்ல பேசுகின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பரமணி இளமதியோட வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. இளமதியோட அப்பா வந்து வேணாம் பரமா, இங்கே இரு பரமானுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதி கோவப்பட்டு பேசுனதுனால இப்போ ரிஷி வந்து பரமன் வீட்டில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ பரமன் வந்து நீங்கள் நினச்சா போக சொல்கிறதுக்கும் நினச்சா இருக்க சொல்கிறதுக்கெலாம் என்னால் முடியாது, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாங்க. இப்போ பரமன் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு இளமதியோட அப்பா வந்து ரிஷி சரியில்லை, ஆனால் இளமதியை காப்பாற்றணும், இளமதியோட அம்மா வந்து அதாவது விஷம் குடிச்சு இப்படிலாம் வந்து அவங்கள எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி தான் இளமதியை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க, எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் பரமா, அதனால் நீ இங்கே இரு பரமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் யோசிக்கிற பரம வந்து சரி நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே பில்டப் கொடுத்து அப்படியே ரிஷிக்கிட்டையும் பேசிட்டு கடைசியில் வீட்டுக்குள்ளார வராங்க. வீட்டுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் நம்ம சொன்ன காதலை வந்து இளமதி கேட்டாங்களா, அதுக்கு பதிலி தான் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வெளியில் வராங்க. அந்த நேரத்தில் ரிஷியோட சட்டையில் இருக்கக்கூடிய ஒரு நூல் பிரிஞ்சிருக்குங்கிறனால அதை கட் பண்ணி விட்டு இளமதி பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற பரமன் வந்து என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ரிஷி வந்து இளமதிக்கு கல்யாண புடவைலாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்கே வர சொல்லியிருக்காங்க, நகை எடுக்கிறதுக்கு எல்லாம் இங்கே வர சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அந்த கல்யாண புடவை எடுக்கிறதுக்காக எல்லாத்தையும் இங்கே வர சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒரு கேம் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரிஷியை வந்து நல்லா மாட்டி கொண்டுங்கிறதுக்காக இப்போ பரமன் வந்து கல்யாண புடவை வந்து நல்லா காஸ்ட்லியான புடவை காசு கொடுத்து வாங்குற மாதிரி வச்சிடுறாங்க. அதனால் வந்து ரிஷி வந்து திக்குமுக்கு ஆடி போடுறாரு. ஒரு சூப்பரான மூமெண்ட்டு. ஆனால் இன்றைக்கான எபிசோட் கண்டிப்பாக எல்லாரும் வந்து டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதாவது வீக்கெண்ட் எபிசோட் எப்பயுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கணும். அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான எபிசோட் தான் இன்றைக்கான எபிசோடுன்னு சொல்லணும். ஏன்னா நிறைய மூமெண்ட் வந்து இடையில நடக்குது. அதை வாயில் சொன்னோம் அப்படின்னாக்கா பெருசாக லென்த்து ஆகிடும். ஏற்கனவே நம்ம 2 நிமிஷம் தான் உங்கள்கிட்ட எப்பயுமே டைம் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி பார்த்தோம்னா இப்போ பேசுகிற எல்லா வீடியோவும் பார்த்தா 3 நிமிஷம் கிட்டத்தட்ட வந்துருச்சு. சரி இப்போ கதைக்கு வருவோம். அடுத்து வந்து புடவெல்லாம் எடுத்து முடிச்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அனாதைங்களுக்கு முதல்ல புடவை எடுத்து அதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு பரமனுக்கு எடுத்து கொடுத்து அவமானப்படுத்துகிற மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இளமதி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இப்படி விட்ட ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட்டில் திடீர்னு பார்த்தா மாஸ் என்ட்ரி வந்து கலாமா கொடுக்குறாங்க. கலாமாவும் ரஞ்சிதமும் உள்ளே வராங்க. வந்ததுக்கப்புறம் இளமதிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா கல்யாண சீர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் காசு நிறையா கொடுக்குறாங்க. காசு கொடுத்து யாரும் வந்து பரமன் இங்கே ஓசில் உட்காந்து சாப்பிட்டாங்கன்னு சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே காந்திமதியை பார்த்து அப்படியே இன்டைரக்டாக சொல்கிறாங்க கலாமா. அதுக்கப்புறம் வந்து ரிஷிக்கிட்ட வந்து சில போலீஸ்காரங்களுக்கு வேலை போயிடுச்சு, ஆனால் என் புள்ள தான் வந்து பாவம் பார்த்து அந்த வேலையை மறுபடியும் கொடுத்தான், அதெல்லாம் மறந்துட்டு நடந்துக்கிறாங்க, பார்த்து இருந்துங்க ரிஷி. பரமன் மேலே உங்கள் பார்வை ஏதாவது பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி கலாமா சரியான நடிப்பு நடித்து அப்படியே மிரட்டி விட்டாங்க. இந்த கேரக்டருக்கு கலாமாவை தவிர வேறு யாரை போட்டிருந்தாலும் கண்டிப்பாக செட் ஆகிருந்திருக்காது. அவ்வளோ பெரிய ஒரு மாஸ் கேரக்டர்னு தான் சொல்லணும். நல்லா பப்ளியாக வந்து சூப்பராக பேசினாங்க. கூடவே ரஞ்சிதமும் சூப்பரான ஒரு கேரக்டர் தான். இவங்க 2 பேரும் பேசினது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு வெளியில் கிளம்பி போகும்போது பரமனை கூப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க. சீக்கிரமாக நீ கல்யாணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேருன்னு சொல்லி பரமன்ட்டையும் பார்த்தோம் அப்படின்னா செலவுக்கு காசு கொடுத்துட்டு போகிறாங்க. பரமனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இப்போ பரமனை வந்து அப்படியே அந்த பாசத்தில் திக்குமுக்க ஆட வச்சு அப்படியே லாக் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து அரசியல் திட்டம் தான் வச்சிங்களேன். அது பெரிய ஒரு சதி இருக்குது, அதை அப்புறம் பின்னாடி பேசலாம். ஆனால் இப்போ பரமனுடைய யோசனை என்னன்னா இந்த பக்கத்து பார்க்குறதா இதை பார்க்குறதா, இதுக்கு இடையில இளமதிக்கிட்ட சொன்ன காதலுக்கு விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே யோசனையோடு இருக்காங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இதுக்கிடையில் இங்கே பேசுகிற எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற லீலா வந்து பெரிய ஒரு சதி திட்டம் பண்ணி அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் ஒரு கதையை ப்ரொமோவாக காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து அடுத்து இன்னொரு எபிசோட் பேசலாம். இன்றைக்கான எபிசோட் செம மாஸ் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.